ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான பிரியாணி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனுக்கு ஆம்பூர் பிரியாணினா மட்டனுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி, அப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட சேர்ந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நார்மலாக எப்பயுமே பிரியாணி தாளிக்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, மசாலாலாம் போட்டுட்டு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறமா வந்து மட்டன் நான் குக்கரில் கொஞ்சம் விசில் வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதாவது நான் வந்து ஜீரக சம்பாவில் பிரியாணி செய்கிறனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. பிரியாணி வந்து நம்ம இப்படி எடுக்கும்போது குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணியாட்டம் ஓடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, காரத்துக்கு மிளகாப்பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக கஸ்தூரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தான். அழகாக தண்ணியெலாம் ஈர்த்ததுக்கப்புறமா தம் வச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி கூட வந்து நீங்கள் 65 வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நார்மலாக தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உதிரி உதிரியாக வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். மட்டனுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்.